தவமிருந்து அறுவடை செய்யற பூண்டுகள் எல்லாம் இப்படி விலை கம்மியா போகுதேன்னு வேதனையில் விவசாயிகள். இந்தியாவில் நிறைய வெளி மாவட்டங்கள்ல பூண்டு உற்பத்தி ஆகுது. குறிப்பாக சொல்ல போனால் MP, UP, ராஜஸ்தான் இந்த 3 மாவட்டங்களில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி பெரிய அளவில் பூண்டு சாகுபடி பண்ணுறாங்க. அது ஹை ஈல்டு வருவாங்க. அப்போ அந்த உற்பத்தி அதிகமானதுனால தான் நீலகிரி பூண்டு விலை குறைவாகிறதுக்கு மெயின் காரணம். காட்டெருமை தொல்லை, ஆள் பற்றாக்குறை, நிரந்தர விலை இல்லைன்னு விவசாயிகளுடைய நிலைமையே இப்படிதான் பேசியிருக்காரு. காட்டெருமையோட தொல்லை ரொம்ப ரொம்ப மிக அதிகம். நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக மித்த இடங்கள்ல எல்லாம் ஃபாரஸ்ட்டில் ஃபென்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இங்கெல்லாம் அந்த எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. தனியாராக பண்ணணும்னா அது ரொம்ப அதிகமான செலவாகக்கூடிய ஒரு இது. மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளைப்பூண்டு நீலகிரி மாவட்டத்துல ஊட்டி, கோத்தகிரி, கூடலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் அதிக அளவுல பயிர் செய்யறாங்க. இந்த நிலையில மேட்டுப்பாளையம் மண்டிகளுக்கு பூண்டுகள் மூட்டை மூட்டையா வந்திறங்கிருக்கு. நீலகிரி விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்போ விலை ரொம்பவும் குறைவா விற்பனை ஆனதால விவசாயிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பூண்டு நடவு செய்ய 110 நாள் ஆகுமா. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அறுவடை செய்வாங்களாம். ஒரு ஏக்கருக்கு 900 இருந்து 1000 கிலோ வரைக்கும் விதை பூண்டு நடவு செய்யப்படுமா. 2 முறை களை எடுக்கணுமா. ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே செலவாகுமா. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்துல காட்டெருமை தொல்லை, ஆள் பற்றாக்குறை, நிரந்தரமான விலை இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. விளைவிக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் ஒரு சீசனுக்கு விற்குமா, ஒரு சீசனுக்கு விற்காமலையும் போகுமா. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.